அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் இன்னும் ஆகல. 38 வயது ஆக போது, இன்னும் திருமணம் ஆகல. அவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு. அவர் வந்து என்னுடைய ஜாதகத்தை உங்களுடைய சேனல்ல போடுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால நான் என்னுடைய சேனல்ல போட்டு எக்ஸாம் ஓகேங்களா. ஏன் 38 வயது ஆகியும் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்ற அமைப்பு வந்து ஜோதிட விதிகள் அழகா இவருக்கு பொருந்துதா அப்படின்ற அமைப்பை பார்க்கலாம். இவர் வந்து இவரோட பிறந்த நேரம் பிறந்த தேதி கொடுத்துருக்கு பாருங்க. இடம் மட்டும் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கிறாரு. இடம் மட்டும் மாத்திருக்கேன். அவருடைய பர்சனல் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. ஆனா லக்னம் வந்து 12 டிகிரியில ஆரம்பிக்குது. இடம் மட்டும் மாத்திருக்கேன். மற்ற டீட்டெயிலாம் கரெக்ட் தான். மிதன லக்னம், தனுசு ராசி ஓகேங்களா. செவ்வாய் வந்து 0 டிகிரில இருக்காரு. சந்திரனும் 0 டிகிரில இருக்காரு. குரு அங்க 1 டிகிரில இருக்காரு. சனி வந்து 4 டிகிரில இருக்காரு. புதன் 25 டிகிரி. சூரியன் வந்து ஒரு டிகிரில இருக்காரு. சுக்கரன் வந்து 10 டிகிரில இருக்காரு. ராகு 1 டிகிரில இருக்காரு. இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு ஓகேங்களா. இப்ப இந்த ஜாதகருக்கு ஜோதிட ரீதியா ஏன் 35 வயதாகி திருமணம் ஆகல அப்படின்னும் போது, ராகு சுக்கரன் அமைப்பு. ராகு விட்டு அந்த பக்கம் சுக்கரன் கடந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ற அமைப்புல இருந்தாலும், உச்சி சுக்கரனா இருந்தாலும் ராகுனுடைய பிடிப்புல தான் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ராகு சுக்கரன் அமைப்பு இருக்குனாக்கா, தாம்பத்திய சுகம் இளமை பருவத்துல கிடைக்காம லேட் ஆகும். கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தாம்பத்திய சுகம் அமைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் ராகு சுக்கரன் அமைப்பு ஓகேங்களா. இப்ப ராகு சுக்கரன் அமைப்பு இருந்தாலே திருமணம் லேட் ஆகுமா அப்படின்னா, 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி கை கொடுக்கணும். அப்படி கை கொடுத்தாக்கா இயர்லி மேரேஜுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவருக்கு பாருங்க, ராகு சுக்கரனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாண்டு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாண்டு, குடும்பாதிபதி சனி செவ்வாய் அமைப்புல மாட்டிக்கிறதுனாலதான் அதிகமா லேட் ஆகுது. ராகு சுக்கிரனும் இதுக்கு சப்போர்ட்டிவா வேலை செய்யுது ஓகேங்களா. இதே 7ஆம் பாவகம், லக்னத்துக்கு 7ஆம் பாவகம், ராசிக்கு 7ஆம் பாவகம், குடும்ப பாவகம் வளர்த்து இருக்குதுனாக்கா இந்த அளவுக்கு லேட் ஆகாது. ஒரு 30 வயசுல திருமணம் ஆகியிருக்கும் ஓகேங்களா. இல்ல 28 வயதுல திருமணம் ஆகியிருக்கும் ஓகேங்களா. சப்போஸ் ராகு சுக்கிரன் அமைப்புக்கு எனக்கு இருக்குங்க, ஆனா திருமணம் ஆயிடுச்சுங்க, என்னங்க பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு இருக்கும்போது ராகு தசை வந்தா தாம்பத்திய சுகம் அமைப்பு தாராளமா கிடைக்கும். அதுல தடை இருக்காது. மற்ற தசைகள் வரும்போது ராகு சுக்கிரன் அமைப்பு நம்ம ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, கல்யாணம் ஆன புதிதுல இளம் தம்பதியா இருக்கும்போது சின்ன சின்ன கருத்து முரண் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. நீங்க கருத்து முரணை கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆச்சுனாக்கா அதனால நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பீங்க. அது ராகு சுக்கிரன் வேலை செய்யும் ஓகேங்களா. அது மாதிரி ராகு சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ திருமணமான புதிதுல இளம் தம்பதியா இருக்கும்போது ஒரு 2 குழந்தை பிறக்கிற வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணாம, ஈகோ கிளாஷ், பிடிவாதத்தை கடைபிடிக்காம, கணவன் மணி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம அதை புரிஞ்சுக்கணும் ஜோதிட ரீதியா. இதுதான் யூசஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஓகேங்களா. இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் பாவகத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுக்கும் காரக ரீதியா சனி செவ்வாய் தப்பு. ஆதிபத்திய ரீதியா செவ்வாய் 6ஆம் அதிபதி, சனி 8ஆம் அதிபதி. ஆதிபத்திய தாக்கத்துல இருக்கு, காரக தாக்கத்துல இருக்கு. அதனால வந்து திருமணம் வந்து லேட் ஆகுது. இந்த ஜாதகருக்கு எப்ப திருமணம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு இருந்தாலும், லக்னத்துக்கு 7ஆம் இடம் கெட்டு இருந்தாலும் இந்த லேட் ஆயிடுச்சு. பட் ஆனா 5ஆம் இடத்தை குரு பார்க்குது ஓகேங்களா. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி பங்கப்படாம தனித்து குரு நட்பு வீட்டுல நல்லா இருக்கிறதுனால தாம்பத்திய சுக அமைப்புக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. சூரியன் 3ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்தையே பார்க்கிற அந்த அமைப்புல 3 11ஆம் பாவகம் வலுத்திருக்கிறதுனால இதெல்லாம் தாம்பத்திய சுக பாவகங்கள் அமைப்புல அது சுபத்துவமா இருக்கிறதுனால ஒரு பெண் துணை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் லேட் ஆகுறது காரணம் இந்த 7ஆம் இடம் வீக்கா இருக்கட்டும், ராகு சுக்கிரன் அமைப்புக்கான காரணம். தாராளமா ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்ப நடக்கக்கூடிய ஒரு தசாபதி வந்து சந்திர தசை சனி புத்தி போயிட்டு இருக்கு. குரு அந்தரம் இப்ப ஆரம்பிக்குது. அப்ப இந்த குரு அந்தரத்துல 3 7ஆம் இந்த குரு அந்தரம் சூரிய அந்தரம் இது ஏதாவது ஒரு இந்த காம்பினேஷன்ல குரு சூரியன் இல்ல சூரியன் குரு இந்த காம்பினேஷன்ல இவங்களுக்கு திருமணம் அமையத்துக்கான வாய்ப்புகள். அந்த டைமிங்ல ஒரு பெண் வந்து ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி வரும். அதை அவர் பயன்படுத்திட்டா திருமணத்தை நோக்கி போகும் ஓகேங்களா. இந்த காலகட்டங்கள் குரு அந்தரம், சூரிய அந்தரம், குரு புத்தி, சூரிய புத்தி இதெல்லாம் வந்து திருமணத்துக்கான அமைப்புகள் தான் கூடி வரும் இந்த குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்கறதுனால இது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. சின்ன சின்ன கொஞ்சம் நோய் தொந்தரவுகளும் இருக்கு. அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. பட் மற்றபடி இவர் என்ன வேலை செய்துட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சிம்மத்தை குரு பார்க்குது. சூரியன் வந்து தன் வீட்டு தானே பார்க்கறதுனால சூரியன் நல்லா வலுவா இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நான் எலக்ட்ரிக்கல் சொந்தமா கான்ட்ராக்டா
எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் தான், அந்த பிசினஸ் தான் சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ வாழ்நாள் ஃபுல்லா இவரு சூரியனுடைய காரக சம்பந்தப்பட்ட தொழிலை வந்து செய்யலாம். எடுத்தவொடனே அந்த தொழிலை கரெக்டா சொல்லிட்டோம். 7ஆம் பாவம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஜாதகத்தை பெரிய ரகசியம்லாம் ஒண்ணு இல்லை, இது கொஞ்சம் ஈஸியான ஜாதகம் தான். ஓகேங்களா? இவருக்கும் ஜோதிடத்துல ஆர்வங்கள் வந்து நிறைய இருக்கு. ஜோதிட ரீதியா நம்ம எந்த விதிகளை சொன்னாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. லக்னாதிபதியாகி 8ஆம் இடத்துல புதன் வந்து தனித்த புதனா இருக்கிறதுனால, நட்பு வீதத்தில் இருக்கிறதுனால ஒரு ஜோதிடம் புரியுது. சரிங்களா? இந்த மாதிரியான ஜாதகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா திருமணம் ஆகினாலும் 7ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் வலுத்துறதுனால ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கலாம். ராகு சுக்கிரன் அமைப்பு இருக்கும்போது திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் ஆகும். அதுக்கு 7ஆம் பாவகாதிபதியும் 7ஆம் வீதம் கை கொடுத்தா லேட்டு குறையும். ஓகேங்களா? இதுதான் இந்த விஷயத்துல ஜோதி ரீதியா நம்ம சொல்ல வந்த கருத்து. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குற நண்பர்கள் வந்து என்னுடைய சேனல் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.